குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கார்லிக் பட்டர் நான் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்துட்டு மைதாவில் செய்தால் தான் நல்லாயிருக்கும். நீங்கள் ஹோட்டல்லலாம் சாப்பிட்ற மாதிரி. மைதா ஒரு 1/4 கிலோ எடுத்திருக்கேன். ஒரு 50 ml தயிர் எடுத்திருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சால்ட்டு, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன். இது வந்து பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் 2 டீஸ்பூன் போல் ஈஸ்ட் எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான். அதுக்கு பதில் தான் அது. இப்போ மாவு வந்து நம்ம சப்பாத்திக்கு பிசையிறது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் சாஃப்டாக இந்த மாதிரி பிசையணும். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு நல்லா அது ஒரு 2 ஹவர்ஸில் நல்லா ஃபெர்மெண்டேஷன் ஆகும். இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சிட்டு ஒரு 2 ஹவர்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க, டிஸ்டர்ப் பண்ணாமல். அதுக்கப்புறமா எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அது பொங்கி வந்திருக்கும் மாவு. இப்போ வந்துட்டு கொஞ்சம் சப்பாத்திக்கு எடுக்கிறத விட கொஞ்சம் டபுள் சைஸ் உருண்டையாக எடுத்துக்கோங்க. ரொம்ப அழுத்தி பிசையக்கூடாது. சும்மானா ஸ்ப்ரெட் பண்ணி ஓவல் ஷேப்பில் கொஞ்சம் திக்னஸாக இருக்க மாதிரி அது இது பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு மேல் பக்கத்தில் மட்டும் கொஞ்சம் வாட்டர் அப்ளை பண்ணணும். அப்போ தான் வந்து நமக்கு கடாயில் அது ஸ்டிக் ஆகும், அது ஒட்டணும். அது கடாயில் மேல் பக்கத்தில் கொஞ்சம் வாட்டர் தடவிட்டு ஒட்ட வச்சுடுங்க. ஒட்ட வச்சுட்டு தான் நம்ம திருப்பி சூடில் காட்டும்போது அதுக்கு அப்படியே இது பண்ணி வராது. நான் அயன் கடாய் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் நான்ஸ்டிக்லாம் எடுத்தீங்க அப்படின்னா நம்ம திருப்பி காட்ட முடியாது. அப்படியே சப்பாத்தி போட்டு எடுக்கிற மாதிரி தான் எடுக்க முடியும். அயன் கடாய்னால் இந்த மாதிரி ஒட்ட வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் அந்த பக்கம் குக் ஆன உடனே எடுத்து இந்த சைடு ஃப்ளேமில் நேராக காட்டிட்டு ஃபுல்லாக அது எப்படி வருது பாருங்கள், பபுள்ஸாம் அந்த மாதிரி குக் பண்ணி எடுத்துக்கணும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இது செய்து முடிச்சுட்டு தான் அது மேலே பட்டரும் கார்லிக் வந்து துருவி பட்டரில் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து நம்ம இது மேலே ஸ்டவ்லேருந்து எடுத்ததுக்கப்புறமா தான் அது வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சோம் அப்படின்னா 8 ஹவர்ஸ் கூட உங்களுக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் வீட்டில் செஞ்சீங்க அப்படின்னா. ஈஸ்ட்டு ஸ்கிப் பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு வந்துட்டு தயிர், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா போட்டிருக்கேன். இல்லைன்னா ஈஸ்ட் போட்டிங்க அப்படின்னா அது 3த்தையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் ஈஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், நம்ம வீட்டிலே செஞ்சது நான். அதுக்கு வந்துட்டு இன்றைக்கி பன்னீர் பட்டர் மசாலா வச்சுருக்கேன். சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒவ்வொரு ரெசிபியும் போடும்போது நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வியூவர்ஸ், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.